முதலாளி முதலாளி ஒருத்தன் வந்து நம்ம வந்து வேலை இருக்கான் என்னஜிய நம்மட்டே ஒரு வேலையும் இல்லை. சரி வர சொல்லு. முதலாளி எழுத வாரியா. ஐயா எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் போட்டு கொடுங்க ஐயா. அங்கே தோட்டத்தில் நல்லா பண்ணி கிடக்கு. அந்த நல்லா கொழு கொழுன்ட்டு ஆக்கிடணும். நல்லா அந்தக்கு தீவனம் வைக்கணும். அந்தக்கு நல்லா தவிடுலாம் போட்டு நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும். பண்ணி தான் எனக்கு முக்கியம். என் பண்ணி முக்கியம். கண்டிப்பாக என் பண்ணியை பார்த்துக்கோ. வந்தா சரிங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன். ஐயோ ரொம்ப பசிக்குதே. சரி நம்ம பண்ணிக்கிட்டி இதே சாப்பிட்றதையாச்சும் நம்ம சாப்பிடுவோம். என்ன செய்த? பண்ணிக்க நீ சாப்பிடுத. ஏன் பண்ணி சாப்பிடணும்ல, நீ எப்படி சாப்பிடலாம்? இந்த பண்ணி தான் எனக்கு முக்கியம். நீங்க எப்படி பண்ணிக்க நீங்க சாப்பிடலாம். இந்த வேலையை விட்டு தூர போங்க. ஐயோ இருந்த வேலையே போயிட்டே. நம்ம அப்பாட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்களே. ஐயோ நம்ம இனிமேல் அப்பாட்டே போகலாம். ஐயோ அங்கே வருது என் மகனை போல இருக்கிறது. போய் பார்த்துட்டு வா யாருன்னு. சின்ன ஐயா தான் வராங்க. கைக்கு மோதிரத்தை போடு. ஒரு கண்டுக்குட்டியை வெட்டு எல்லாம் விருந்தை போட்டு என் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரே ஜாலி தான். சரிங்க ஐயா. என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு. இங்க வா. என்ன இங்க ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு. சின்ன ஐயா வீட்டை விட்டு போனாங்கல்ல, வந்திருக்காங்க இப்போ. அதனால தான் ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு. அவன் தான் சொத்தை பிரிச்சுட்டு போனாம்ல, இப்போ எதுக்கு வந்திருக்கான்? ஐயா சின்னையா குறைச்சிக்கிட்டு சின்னையா வந்ததுனால பெரிய ஐயா குறைச்சிக்கிட்டு போய் இருக்காங்க. அப்படியா? நான் போய் பேசுகிறேன். என்னப்பா தம்பி வந்ததுனால குறைச்சிக்கிட்டியாமே? ஆமாம், அவன் தான் சொத்தை பிரிச்சுட்டு போனான். இப்போ அவனுக்கு நீங்கள் விருந்து வச்சிருக்கீங்க. என் குமாரநாயகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். நாமும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவோமே. சரி. நாமும் நிறைய வேலையில் பாவம் செஞ்சு காணாமல் போன இளையகுமாரனை போல தொலைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் ஏசு கிறிஸ்து வாசலருகே நின்று நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ என் பையன் திரும்ப வருவான்னு. நாமும் அந்த காணாமல் போன இளையகுமாரன் திரும்பி வந்தது போல ஏசு கிறிஸ்து வரலாம். வெரி குட். அழகா பண்ணாங்களாமா? கிளாப் பண்ணிடலாமா? அடுத்தது ஜூனியர் கேர்ள்ஸ் கிரீடம் எனக்கு உண்டு சாங். அடுத்து ரெடியா இருக்க வேண்டியது நாள் 10க்கான வசனம்.
வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததா 4-10க்கான வசனம் சொல்ல வராங்க. அடுத்து ரெடியா இருக்க வேண்டியது மனப்பாட வசனம் இன்டர். 4:10 கிரீடம் பெறுபவன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு பின்பாகம். கிளாப் பண்ணலாமா? சூப்பர். அடுத்ததா இன்டர் பிரிஸ்கிலா லக்கா கிளாஸ் மனப்பாட வசனம் லாஸ்டா இன்டர் லெஃப்ட் ரைட் சாங். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அதை நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். கர்த்தாவே, என் நினைவுகளையும் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே உமக்கு தெரியும். கர்த்தாவே, உமக்கு தெரியும். அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி கரத்தை என் மீது வைத்திருக்கிறீர். என் அறிவு எனக்கு கத்தளை எட்டாத உயர்த்தி இருக்கிறது, உயரமாக இருக்கிறது. உனக்கு ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உன்னது சாவத்துக்கு தமதை விட்டு நான் எங்கே விடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்திரம் வரை போய் தங்கினாலும் நீர் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டு வைத்தாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக வெளிச்சம் அந்தகாரப்பட்டு இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இரவும் பகலும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டி என் தாயின் கற்பத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நீ உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அவைகள் என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உமது கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் உம்மை ஒருவேற்படும் நாட்களிலும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை ஆச்சரியமானது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். சங்கீதம் 139 12 முதல் 18. தேவனே, நீ துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். தேவனே, நீ துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துர்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களே நான் அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் உம்மை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞனாக எண்ணுகிறேன்.
தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 133 சங்கீதம் 19 வசனம் முதல் 24 வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படி மிகுந்த ஆவலுடன் காத்திருங்கள். அந்த நாள் வானங்களில் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, அவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பகையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்ததியின் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 12-14 வசனங்கள். வெரி குட், சூப்பரா சொன்னாங்கல்லம்மா. அடுத்ததா இன்டர்ல இருந்து லெஃப்ட் ரைட் சாங் படிக்க வராங்க. Left, right, left, right, left. Night or day, he's always here. Strong and Lord, I have no fear. With his help, I face his day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus help me jump each bound. When I fall, up I go. With his strength I grow and go. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus lights me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. சூப்பர். எல்லாரும் என்ன பண்ணீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் நல்லா பண்ணீங்கல்ல? உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கிறீங்களா? இப்போ விபிஎஸ் வந்தவங்க எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கப்படும். ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்முடைய ஐயா நம்ம இடத்துல ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். அதை தொடர்ந்து ஜெபித்து இந்த கூடுகை நிறைவாகும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு யாவருக்குமே இரவு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கு. அதனாலே நீங்கள் யாவரும் இரவு உணவு உண்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. நந்தியா பிகினர். நந்திதா ரூபாக்கா கிளாஸ்மா. நந்திதா யார்ல? மித்ரன் ரியாஸ் ஹரிகிருஷ்ணன்
ஹரிகிருஷ்ணன் வரலையா? சாமுவேல், மித்ரசிவன், பிளஸ் கிளாடிஸ், ரித்திஷ், ரியா, வந்தாச்சு. சாய்ஸ்ரீ, பவித்வேல், கர்ணிகா, எபினா, சுதீஷ், கவி, பிகினர், கவி வரலையா? ஏமா ஆனந்தி அக்கா கிளாஸ், இசைக்கு வென்சி, மாயா, மானிஷா, பவிஷா, வனிஷ், பவிஷா, ஐயா இது சாம், சந்தனவேல், பவிஷா, ஹர்ஷிகா, அபர்ணாஸ்ரீ, சந்திரன், காளி ரஞ்சிதன் வரலையா? மகாஷினி, முகிதா, செல்வப்பிரியா, பிகினர், கிறிஸ்டியக்கா, கீதாம்பரன், ஜெயவேலன் வரலையா? கீதாம்பரன் அந்த அபூர்வா, லக்ஷனா, மாரிதேவி, பிரித்திகா, ரேஷ்மிதா, வரல. சம்யுக்தா, மகிசரன், ஆடம் ஸ்மித், பிரைமரி, மாயதர்ஷினி, இசைக்கு முகிலா, சுபிதா, சிவப்பிரியா, சுமித், மகாலட்சுமி,
பிரைமரி மகாலட்சுமி, சஞ்சனா, பவிஸ்ரீ, சுபிக்ஷன், பாலாஜி, விக்ரம், சசி கமலேஷ், இஷானி, ஹரிஷ்வேல், இஷான், ஹரிஷ் இஷானி, அதான் அமுத சதிஷ்கா, அருள் அஸ்விதா, சீதா, வேல்சரன், காளிதாசன், சுஜிதா, லெவன்யா, அது வாங்கிக்கோ, இஷாந்த், இன்னொரு இசாந்த், இசாந்த், இதழ்யா, லெவின், ரித்திஷ்கா, தங்கை தீஷ், தங்க நிதிஷ், முகேஷ் பாலா, சக்ரிதா, எதுக்கு விஜயஸ்ரீ, மகாலட்சுமி ஜூனியர், திவ்யதர்ஷினி, யாழினி, சத்யரூபிணி, சண்முகப்பிரியா, இசைக்குமுத்து, ஜாய்ஸ்ரீ, இசக்கியம்மாள், லென்சியா, பிரித்திஷா, ஹர்ஷினி, சிவதர்ஷினி, மெர்லின் ரூபா, சுவிட்சா, கவியரசி, பிரியதர்ஷினி, சசி, சத்யஜோதிகா, தங்கமுருகேஷ், கீழே அமைதியாக உட்காந்துரு. தங்கமுருகேஷ், பெபின் அபிஷேக், அமுதன், அருண், கபில், புவனேஷ், சரண், அஸ்மிதா, லாரன்ஸ், அபிஷா, சஞ்சய் ராம்.
ஐயா டீச்சர்ஸ்க்கு டேய் தாங்க அமைதியாக உட்காரலாமா? டேய் அமைதியாக உட்காரலாமா? போச்சா கிஃப்ட் வாங்கினோடனே பிள்ளைகள் என்ன பண்ணிட்டீங்க? ஜாலி ஆயிட்டீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு சரியா? இப்போ முடிஞ்சிடும். அலிஸ்ரூபா ஒன் கிரேஸ் ஆனந்தி தங்கமலர் எப்சிபா கண்மணி கிருபா செல்வராணி செல்வமேரி அனிதா அனபிரிஸ்கில்லா இந்த 10 நாள் விபிஎஸ்லையும் எங்கள் கூட இருந்து உறுதுணையாக இருந்து என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு கௌரவிக்க விதமாக ஒரு சின்ன கிஃப்ட் சரியா? அன்னத்தாயக்கா, நட்சத்திரக்கா, ரேவதி அக்கா, முத்துக்கனி அக்கா, அன்னலட்சுமி அக்கா, அற்புதராஜ், விபிஎஸ் ஆரம்பித்ததிலிருந்து நமக்கு முதலாக வழிகாட்டியாக இருந்து அநேக காரியங்களுக்கு நமக்கு முதல் நாள் ஆரம்பித்து வைத்ததிலிருந்து நம்மை குறித்து விபிஎஸ்ஐ குறித்து விசாரித்து வந்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். நம்முடைய சபை ஊழியருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இப்போ ஐயா நமக்காக என்ன செய்வாங்க, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசுவாங்க சரியா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், நான் கரெக்டாக எனக்கு ஒரு வருஷம் முடிஞ்சது சரிதானே? போன வருஷம் கரெக்டாக உங்கள் பேபிஸ் தான் வந்து கரெக்டாக வந்தேன். அப்போ ஒரு குட்டி பையன், எத்தனை ஞாபகம் இருக்குல்ல எனக்கு தெரியாது, ஒரு பையன் வசஞ்சொல்லு தான், அவன் வளையம் கையில் போட்டிருந்தான், தலையில் அடித்து சிரித்தான். இல்லை ஏன் சிரித்தான் வசனமே சொல்ல தெரியல அவனுக்கு அப்படின்னா, குட்டி பையன் இல்லைன்னு. ஆமாம், திருப்பி அவன்கிட்ட இல்லை உனக்கு தெரியுமாங்க, எனக்கும் தெரியாது அப்படிங்க மாதிரி சிரித்தான், சும்மா சிரித்தான் அப்படின்னா. எங்கே இருக்கான்? ஆமாம், இந்த பையனா சரி ரைடு, இந்த பையன் தான். ஆமாம், நல்ல அழகாக நல்லா சிரித்தான் என்னடுதானே? ஆமாம், ரொம்ப நன்றி சரிதானே? அதெல்லாம் மறக்க முடியல. உங்களுக்கு யாவருக்கும் நன்றி. அதனால் அநேக பிள்ளைகளை வைத்து நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுமுறை வேதம் இடத்துல ஆனந்தனனுக்கு நன்றி சரிதானே? ஆமாம், ஆனந்தனன் வந்து உங்களுடைய சபைக்கு மாத்திரமல்ல எங்களுடைய அடைக்கலப்படம் சேகரித்திற்கே உதவி செய்கின்ற அருமையான ஒரு அண்ணன் சரிதானே? என்ன ஒரு காரியம்னாலும் 10 மணிக்கு எழுப்பி எனக்கு செஞ்சு தாங்கனாலும் செஞ்சு தான் தூங்குவாப்புல. ரொம்ப அன்புள்ள அண்ணன், இன்னும் பதில் கொடுப்பாப்புல. அண்ணனுக்கு நன்றி, அதே போல் அக்காவுக்கு நன்றி. 2 பேரும் இணைந்து இந்த திருச்சியை உருவாக்கியிருக்காங்க, நன்றி. அதே போல் இந்த நாளில் டைரக்டர்ஸ் சரிதானே? அருமையான பிள்ளைகளை வழிநடத்த சொல்லிக் கொடுப்பது ஈஸியான காரியம் கிடையாது. அருமையான டைரக்டர்ஸ் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற அருமையான நல்ல கிளாஸ் எடுத்துங்க டீச்சர்ஸ் அப்படிதானே? உங்களுக்கு நன்றி. எனக்கு ஆண்டவருக்குன்னு பணி செய்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம திருச்சபை வந்து வளர்ந்து போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், 10 குடும்பத்தை வச்சுட்டே ஓடக்கூடாது சரிதானே? ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா, அடுத்த மாதம் எத்தனை வரணும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்?
ஆமாம். அப்போ 12 ஆத்மா எங்கே வரணும்? பேச்சே இல்லையே, சத்தமே இல்லையே. 12 ஆத்மா எங்கே வரணும்? ஆமாம். அப்போ எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? அப்போ கோயில் நிறைஞ்சிருக்கணுமே. ஒரு ஆத்மா கூட்டு வர முடியல. சரிதானே? ஆமாம், வரணும். சரிதானே? நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒத்துழைப்பத்த டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் நன்றி. அருமையான தம்பி நம்ம அற்புதராஜ் நினைக்க. என்ன அற்புதராஜன் சிரிக்கவே மாட்டாப்புல. நானும் எப்போமாவது பேசவான்னு பார்ப்பேன். ஆனால் நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக அழகாக செய்வாப்புல. என்ன ரொம்ப நன்றி. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். நம்மளை பார்த்தா கூட ஐயா எப்படிங்க நம்ம பேச, ஆனால் கரெக்டாக வேலை செய்வாப்புல, அப்படி வருவாப்புல, டீசெண்டாக என்ன செய்வாப்புல. ரொம்ப நன்றி. உண்மையிலே அப்படி இருந்தால் நல்லது, பிழைச்சிக்கலாம். ஆனால் தம்பி பிழைச்சி கொடுவாப்புல. சரிதானே? ஆமாம். சரி, ஏன் சொல்கிறேன் விளாட்டுக்கு என்ன, சரியா? நல்ல தம்பி. இந்த வாலிப வயசில் அன்றைக்கெல்லாம் பார்க்க நான் தம்பி தான் ஜோறு பொங்கன்னு பார்த்தேன். அதில் நின்று அழகாக என்ன செய்கிறான், நல்ல ஹெல்ப்பு. இப்படிப்பட்ட நாங்களாம் அப்படி செஞ்சோம். அன்றைக்கி செஞ்ச பையன் தான் அன்றைக்கி இங்கே ஊழிக்காரன் இருக்கும். அப்படி தானே? ஆமாம். நீங்கள் என்ன நினச்சேன்னு தெரியாது, ஆலயத்திலே கடந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறாரு, அதே போல் தம்பி ஆலயத்தில் நான் வரமுன்னாலே வந்து கொண்டுருவாப்புல. நீ அப்படி தானே? என்னெல்லாம் செய்யணுமோ அழகாக செஞ்சு ஃபஸ்ட்டு நீட்டாக இன் பண்ணி உட்காந்துருவாப்புல. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன நான் யூத்தில் இருக்க சொல்ல சென்னைக்கு போனேன்னா யூத் டைரக்டர், அது தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் வருங்கால பிஷப் டிஜி தாமஸ் ஐர்வால் அவள் கையில் வாலிபரசில் உட்காந்துருந்தேன். சென்னைக்கு போனால் என்ன தான் அனுப்பாப்புல. ஏன்னா எப்போவுமே இன் பண்ணி நீட்டாக இருப்பேன், ஷூ போட்டிருப்பேன், சாக்ஸ் போட்டிருப்பேன். என்ன அதனால் ஐயா சென்னைக்கு போகணுமா, ஸ்நாட் ஆஃபீஸுக்கு போகணுமானா ஐயா என்ன தான் அனுப்புவேன். ஆனால் நான் குட்டி பையன், நான் தான் அந்த யூத்து ஊழியத்தில் நான் தான் சின்ன பையன். ஆனால் என்னையும் அனுப்பாப்புல. எப்படின்னா நான் எப்போ போனாலும் நினச்சிவேன், இன் பண்ணி போய் நின்றுவேன். அதே போல் எனக்கு தம்பியை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து என்ன செய்யணும், செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் சின்ன பிள்ளைகளாம் நன்றி. உங்களுக்கு நீங்களே கரங்க தட்டிடலாமா? தட்டுங்க பார்ப்போம். சார் ரைட். அதே போல் உங்களை அனுப்பின பெற்றோர்லாம் வந்திருக்காங்க. அப்படி தானே? பெற்றோருக்கு கரந்து தட்டிடலாமா? ரைட். உங்கள் அம்மா அப்பா அனுப்பலாம், நீங்கள் வர முடியுமா? உங்கள் அம்மா அனுப்பின பார்த்து நீங்கள் வர முடியும். கல்லை முடிச்சு போயிடுவோம்ல. என்ன? ஆமாம். அதனால் பெற்றோருக்கு நன்றி. நீங்கள் பிள்ளைகளை அனுப்பினீங்க, எங்களுக்கு உற்சாகப்படுத்துனீங்க, நன்றி. தொடர்ந்து சண்டே ஸ்கூல் நடக்கு. சரி, நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களை படிச்சுட்டு இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க, சின்ன சின்ன உதவினாலும் நாங்கள் செய்வோம். பேக்கு வாங்கி கொடுக்குறாலும் கண்டிப்பாக உதவி செய்வோம். நீங்கள் சண்டே ஸ்கூல் வாங்க, ஆலயத்துக்கு ஜெபிக்க வாங்க. என்ன செய்வோம், நாங்கள் தொடர்ந்து உதவி செய்வோம். பிபிஸோடு நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்த மே மாதம் நினைச்சக்கூடாது, வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்பப்போ கோயில் நினச்சிங்க கொஞ்சம் எட்டி பார்த்துடலாமா? கோயிலில் டெய்லி யாரெல்லாம் எட்டி பார்ப்பா? பரவாயில்லையே. சார் நன்றி. சரிதானே? வாங்க, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து செவிங்க. நம்முடைய வட்டலூர் சபை வளர்ந்து பெருக வேண்டும். இதுக்கு கொடுத்த அநேக பிள்ளைகள் உண்டு. அப்படி தானே? கொடுத்த பிள்ளைகள் உண்டு, உழைத்த பிள்ளைகள் உண்டு. அதே போல் தன்னார்வ ஊழியர்கள் நிறைய அம்மா வந்து நினச்சிங்க ப்ரைஸ் வாங்கினாங்க. யாவருக்கு நன்றி. தொடர்ந்து ஆலயத்தை நேசிங்க, ஆலயத்துக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இந்த நாளிலே பிஏ சிஸ்டமான அருமையான அண்ணனுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழகாக தெளிவாக இருந்துச்சு. நன்றி. உங்கள் யாவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கணும். டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஆனந்தனை, அவங்க குடும்பத்திற்கு, திருச்சபை சபையாருக்கு மற்றும் பெரியவர்கள், வாலிபர்கள் யாவருக்கும் நன்றி. நம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். காணிக்கப்பட்டு உண்டோ? சரி சரி. ஐயாவுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொன்னாங்க, எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்க. நானும் அதே போல் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஐயாவுக்கு கரந்தட்டி வாழ்த்து சொல்லிடலாமா? ஒருவேளை இந்த விபிஎஸ் நடத்தினா ஒரு மற்ற சின்ன சின்ன கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் எல்லாம் 7 நாளுக்குலாம் நினச்சிவாங்க, முடிச்சுவாங்க. தோல்வியோடு யாரும் இருக்கணும்னு நினச்ச மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்கு ஒருவேளை இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுமே ஒத்துழைப்பு. என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை சந்தித்து நினச்சாங்க, அழைச்ச போது மனம் கோணாமல் நினச்சாங்க, அந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்தார்கள். ஒருவேளை என்ன கற்றுக்கொள்கிறார்கள் நினச்சது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அனுப்பி வைத்தாங்கள். இந்த நாளில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி நான் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நிறைய பிள்ளைகளை நீங்கள் வற்புறுத்தி கூட அனுப்பி வைத்தீர்கள். அதை நான் நிறைய இடங்களை பார்த்தேன். சில பிள்ளைகளை அடிச்சுலாம் நினச்சி நீங்கள் அனுப்பிவிட்டீங்க. ஆனாலும் அதெல்லாம் உங்களை அன்பின் ஒரு காரியம்தான்.
அது யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் உங்களுடைய அன்பாக அந்த பிள்ளைகளை நினச்சிங்க அனுப்புனீங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஒருவேளை ஆண்டவர் சுத்தமானால் வருகிற நாட்களில் படிக்கல ஒருவேளை பின்தங்கியுள்ள பிள்ளைகளுக்கு நம்முடைய சபையில் வைத்து எல்லாம் நம்முடைய கிராமத்தில் ஒரு இடத்துல வைத்து டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஒருவேளை அதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப விருப்பப்பட்டால் நீங்கள் அனுப்ப உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வருகிற கல்வி ஆண்டிலே இந்த ஒரு படிப்பில் பின்தங்கியுள்ள பிள்ளைகள் இன்னும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு டியூஷன் சென்டர் நம்ம கிராமத்தில் ஆரம்பித்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம். ஆண்டவர் தாமே ஒரு ஆசிரியப்பராக. இப்போது நாம் காணிக்கை பாடல் டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து காணிக்கை பாடல் படிப்பார்கள். இப்போ சில பிள்ளைகளெல்லாம் நீங்கள் நினச்சின வரிசையாக வந்து ஐயாவிடத்தில் அந்த காணிக்கையை படைத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று சொல்ல உங்களை அன்போடு கொடுக்கிட்டு யாவரும் நினச்சின வரிசையாக வரணும். முதல்ல பையங்க, ரெண்டாவது பிள்ளைங்க நினச்சின வரிசையாக வரணும். இப்போ டீச்சர்ஸ் எல்லோரும் ஒரு சிறப்பான பாடலை பாடுவார்கள். ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஆதியின் அன்பில் குறைந்தவரே பாவி என்றுணர்ந்து மனம் திரும்பு. ஆவன்பம் அற்பமாயிருந்தது போல் அந்தமும் அலங்காரம் காண செய்யும். ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. மரண பரியந்தம் உண்மையுடன் மரித்து உயிர்த்தோரில் அன்பு கூறு. கலையாம் பிழையாம் போன்றவர்கள் மலையாமல் போராடி வென்று விடு. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. இயேசுவில் போன்று நாசமாகி கட்டளையாய் போய்விடாதே. இயேசுவின் இரத்தத்தில் சுத்தமாகி மட்டில்லா மகிழ்ச்சியை கண்டுவிடு. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. அப்படி உட்காருங்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன், ஜெபம் முடிந்தவுடன் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து உணவு வந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். 2026 ஆண்டு ஜெயிக்கிறவன் என்ற தலைப்பில் இந்த விடுமுறை வேதாம்பலி நடத்துவதற்கு நீர் கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பிதாவை, இதில் டைரக்டர்ஸுக்காக ஜபிக்கின்றோம், டீச்சர்ஸ்க்காக ஜபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, இதில் முன்னின்று வழி நடத்தின சபையுடைய ஆனந்தனுக்காக, அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் யாவருக்காக ஜபிக்கின்றோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரின் ஊழியத்தின பாதலை அண்ணன் குடும்பத்தை வளம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கின்றோம்.
அதே போல் ஆண்டவர் விடுமுறை வேதா பள்ளிக்கு கொடுத்த, உழைத்த, ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளை அனுப்பின பெற்றோரை ஆசீர்வதியும். பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும். படிப்புக்கு வேண்டிய பண தேவைகளை சந்தியும். தொழில் செய்கிற பிள்ளைகள், விவசாயம் சாய்க்கிற பிள்ளைகள், அன்றாட கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வீணாய் உடைய செலவழிந்து போகாதபடி மீதியான தொழில்களை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். என் பிள்ளை பிபிஎஸ் படிச்சிச்சு நல்ல பிள்ளையாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல குணநலங்கள் பிள்ளைகளாய் நீ வழிநடத்தவே நம்முடைய ஜெபிக்கின்றோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீ கூட வாரும், மகிமைப்படும். இவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மதுக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே ஆமென் ஆமென். யாவருக்கும் நன்றி.